தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் பொய்யுரையாத தேவன் இங்க எழுதி வச்சிட்டாரு, என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு, எனக்காக கொடுத்து வச்சிட்டாரு. இதுக்காக அவருடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில மரிச்சு இந்த உயிலுக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் இந்த உயில் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. ஆகவே இதன் அடிப்படையில் நான் கேட்கிறேன், இதுல சொல்லி இருக்கிறதுனால நான் கேட்கிறேன். எனக்கு இருக்கிறது பிடிக்கல, எனக்கு அதுதான் வேணும், இதுல இருக்கிறது தான் வேணும். எனக்கு இப்ப உண்டா இருக்கிறது பிடிக்கல, இங்க எழுதி இருக்கிறது வேண்டும். Alba, Niro Omega, பணிந்து உம்மாயே என்றும் போற்றி துதிப்போம். நீரே ஆல்பா பணிந்து உம்மாயே என்றும் போற்றி துதிப்போம். கனம் மகிமை யாவும் உமக்கே தேவரீ, நீர் துதிக்கு பாத்திரர். கனம் மகிமை யாவும் உமக்கே தேவரீ, நீர் துதிக்கு பாத்திரர். நீரே ஆல்பா நீர் ஒமேகா, பணிந்து உம்மாயே என்றும் போற்றி துதிப்போம். நீரே ஆல்பா நீர் ஒமேகா, பணிந்து உம்மாயே என்றும் போற்றி துதிப்போம். கனம் மகிமை யாவும் உமக்கே தேவரீ, நீர் துதிக்கு பாத்திரர். சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். 2016 ஜனவரி 20, 21, 22 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை 47 வடமலை தெரு, புரசைவாக்கம், சென்னை 7. இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ரூபாய் 700 செலுத்தி உடனே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 044 266 21 085 266 20 86 266 286 மத்தேயு 7ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்ச வசனம், ஆனால் தெரியுதான்னு பார்ப்போம். இப்போ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது தெரியாத ஆள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட தெரியும். அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கேளுங்கள் தரப்படும், அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியுது இது பாருங்க. ஆனால் எத்தனை பேருக்கு வழங்குது? நிறைய கிறிஸ்தவங்களுக்கே வழங்குறது இல்லை பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்னும் மேலும் அதை பற்றியே சொல்லிட்டு போறாரு இன்னும் கொஞ்சம். ஆனால் இங்கே நிறுத்துற கொஞ்சம் சில காரியங்களை விளக்குறேன் பாருங்க.
கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அதாவது ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வாழ முடியும்? கிறிஸ்துவின் மூலமாக, இந்த மீட்பின் மூலமாக அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? அதான் இங்கே சொல்கிறார். செத்து மீட்பை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இப்போவே சொல்லிடுறார், முன்னாடியே இப்படி தான் இருக்க போகிறீங்கன்னு. மீட்பை உண்டான பிறகு இது ரியாலிட்டியாகவே மாறிடுது. அதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு முன் ருசியை தர்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியால் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். அதுக்கு முன்னால் பாருங்க, 23ஆம் வசனம் பாருங்க. அந்த நாளில், எல்லாரும் சொல்லுங்க, அந்த நாளிலே. திரும்ப திரும்ப அந்த நாள்னு சொல்லுது. எந்த நாளில்? இந்த புதிய உடன்படிக்கை அமலுக்கு வர்ற அந்த நாளை குறிக்கிறது. கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுகிறார் பாருங்க, அந்த உயிர்த்தெழுதல் நாளை குறிக்குது அது. அந்த நாளில் அவருடைய நாமத்துக்கு ஒரு பெரிய வல்லமை கிடைச்சிருது, பெரிய அதிகாரம் கிடைச்சிருது. அதனால் அவருடைய நாமத்தில் ஜெபம் பண்ணுறதை பற்றி சொல்கிறார். அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி சொல்லிட்டு தான் 26ஆம் வசனம் சொல்கிறார், அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தில் வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. பிதாவே உங்களை நேசிக்கிறார், நீங்களே அவரை கேட்டுங்க, என் நாமத்தில் கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு தருவார்ன்றார். புதிய உடன்படிக்கையில் எப்படி வாழ போகிறோம் விசுவாசி, எப்படி ஜெபிக்க போகிறோம், எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம், அதை பற்றி தான் சப்ஜெக்டிங்க. இவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அந்த நாளிலே, எல்லாம் சொல்லுங்க, அந்த நாளிலேருந்து கதை எப்படி மாறப்போகுதுன்னு சொல்கிறார். புதிய உடன்படிக்கை அமலுக்கு வந்த நாளிலிருந்து எப்படி கதை மாறிட போகுது, எப்படி நம்ம ஜெபம் இருக்க போகுது, எப்படி நம்ம ஜெபம் கேட்கப்பட போகிறது, நாம் கேட்டதெல்லாம் அவருடைய நாமத்தில் கேட்டதெல்லாம் பிதா நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறத செத்து உயிரோடு எழும்புறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறார் எல்லாத்தையும். அப்போ மத்தேயு 7 சொல்லப்பட்டிருக்கிறது அதை போல தான். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் சொல்லுது. அதுவும் இதை போல தான். புதிய உடன்படிக்கையின் கீழே எப்படி நமக்கு எல்லாம் உண்டாயிருக்க போது, எப்படி ஜெபத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்கிறத கொஞ்சம் முன்னாடியே சொல்கிறாரு. அப்போ கேளுங்கள் தரப்படும்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லுகிறேன், நிறைய பேர் இந்த பைபிளை வாசிக்கிறாங்க, இந்த பைபிளில் நமக்கு என்ன தரப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்குது. ஆனால் வாழ்க்கையை பார்க்குறாங்க, வாழ்க்கையை பார்த்தா இங்கே என்ன எழுதியிருக்குதோ அதுக்கும் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. கவனிக்கிறீங்களா? இங்கே ஒன்று சொல்லியிருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்று. உயிரில் ஒன்று எழுதியிருக்குது, ஆனால் இருக்கிற விவகாரம் வேற. உயிரில் சொல்லியிருக்குது 10 கோடி இருக்குதுன்னு, 10 ரூபா கூட இல்லை நிஜத்தில். ஆனால் அந்த மாதிரி இல்லையா? இங்கே ஒன்று எழுதியிருக்குது, ஆனால் இங்கே இருக்கிறது வேறொன்றாக இருக்கிறது. இப்போ கவனிங்க, அதனால தான் சொல்லியிருக்குது. இங்கே பார்த்துட்டு அதன்படி இங்கே இல்லைன்னா கேளுங்கள். ஹலோ, இருக்கிறீங்களா? பின்ன எப்படி கேட்பீங்க? இல்லைங்க வேணுங்க இன்னைக்கு கேட்குறேன். இல்லை அப்படி கேட்க முடியாது. கேட்குறதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? யாரை தரேன்னு சொன்னாங்களா? நீங்கள் திடீர்னு வந்து என் வாசலை தட்டி கொஞ்சம் பருப்பு வாங்கணுங்க, கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னா நான் என்னைக்கா சொன்னேன் நான் பருப்பு வாங்கினது என்கிட்ட வாங்க காசு தரேன்னு? சொல்லியிருந்தானே தருவேன் நான். சும்மா வந்து கதை தட்டி பருப்பு வாங்கணும் காசு வாங்கலாம், இதெல்லாம் வம்பா இருக்குது. வரிசை ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் என்னைக்காவது உங்களை பார்த்து உங்களுக்கு என்னைக்கெல்லாம் பருப்பு வேணுமோ என் வீட்டில் வந்து கதவு தட்டுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக காசு தரேன்னா கண்டிப்பாக நான் சொன்னதுக்காகவே தந்துடுவேன். அப்போ கேளுங்கள் தரப்படும்னா சும்மா எனக்கு வேணும் பிரதர் நான் கேட்குறேன், யார்கிட்ட கேட்குறது? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படி கேட்க சொல்ல இது. நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. மாதிரி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னால் ரைட் ராயலாக போய் கேட்கறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, ஏற்கனவே இந்த உயிரில் எழுதப்பட்டிருக்கிறதுனால, ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதுனால அதன் அடிப்படையில் கேளுங்க. உயிரை எடுத்துகிட்டு போய் லாயர்கிட்ட கொடுத்து இதன்படி எனக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேரட்டும் நான் கேட்குறேன் அப்படின்னு நான் கஷ்டப்படுறேங்க. நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ எழுதி வச்சிருக்குது, எனக்கு இதை பெற்று தாருங்கள், இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த கேளுங்கள் தான் இது. ஹலோ, ஆனால் நிறைய பேருக்கு ஜபம்ன்றது பிச்சை கேட்குற மாதிரி, உயிரில் இருக்கிறத கேட்குற மாதிரி இல்லை. கத்தாவே எப்படியாவது ஏதாவது போட ஆண்டவரே, என்ன மாதிரி
நீங்கள் கண்ணை மூட்டு கேட்டிங்கன்னா இவங்க பிச்சை எடுக்கிறாங்களா இல்லை ஜெபம் பண்ணுறாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கடவுள் ஏதோ அவர் பெரிய முதலாளி மாதிரியும் பங்களாவில் உட்காந்துருக்கிற மாதிரி இவங்க பங்களாவுக்கு வெளியே நின்று ஐயா அப்படின்றான் பாருங்க. கொஞ்சம் கண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா பிச்சைக்காரனா இல்லை இப்போ ஜெபம் பண்ணுறாளான்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் அவங்க ஜெபம். சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, நான் இப்படிலாம் சொன்னால் தான் விளங்குது. எப்படி தான் சொல்லி விளங்க வைக்கிறது? நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்கிறது தேவனத்தில் பிச்சை கேட்கறது இல்லை. ஜெபம் என்கிறது அவர் என்னுடைய பரலோக தகப்பன், அவருடைய சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? மற்ற எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. எனக்காக என் பேர்ல இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு தருவார் சொல்லி இருக்கிறது. இன்னும் கேட்டா யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு தரப்படும். இதெல்லாம் எழுதி வச்சிருக்குதுங்க. தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், பொய்யுரையாத தேவன் இங்க எழுதி வச்சிட்டாரு. என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. எனக்காக கொடுத்து வச்சிட்டாரு. இதுக்காக அவருடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில மரிச்சு இந்த உயிலுக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் இந்த உயில் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. ஆகவே இதன் அடிப்படையில் நான் கேட்கிறேன். இதுல சொல்லி இருக்கிறதுனால நான் கேட்கிறேன். எனக்கு இருக்கிறது பிடிக்கல, எனக்கு அதுதான் வேணும், இதுல இருக்கிறது தான் வேணும். எனக்கு இப்ப உண்டா இருக்கிறது பிடிக்கல, இங்க எழுதி இருக்கிறது வேண்டும். ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறது பிடிக்கல, இதில் இருக்கிறதா வேணும்னு சொல்கிறீங்க? ஹலோ, இப்போ இருக்கிறது பிடிக்கலங்க, இதில் என்ன எழுதியிருக்கா அதான் வேணும்னு. அதுதாங்க, அதுக்கு தான் சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது பிச்சை கேட்க சொல்லல. இதை வேணா ஒரு லெட்டர் போடுங்க பார்க்கலாம், ஏதாவது செய்யலான்னு சொல்லல அவர். ஏதாவது தேவைன்னா பரலோகத்துக்கு பெட்டிஷன் போடுங்க. என்னென்ன பிரசங்கம் பண்ணுறாங்க பாருங்க இப்போ ஜபத்தை பற்றி. பரலோகத்துக்கு பெட்டிஷன் போடுங்க, அவர் ஏதாவது செய்வார், கர்த்தர் பார்த்து ஏதாவது செஞ்சாதான் உண்டு. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க. ஜபத்தில் இருக்கிற நம்பிக்கை கூட போயிடும் மனுஷனுக்கு. அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க ஜபத்தை. அப்படியெல்லாம் சொல்லலைங்க. பரலோகத்துக்கு பெட்டிஷன் போடவும் சொல்லலை, பரலோகத்தின் வாசலில் வந்து உங்களை அழவும் சொல்லலை, உங்களை கண்ணீர் விடவும் சொல்லலை, உங்களை பிச்சை கேட்கவும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன் சொந்த குமாரனையே கொடுத்துட்டார். இதை விட பெஸ்ட்டாக தர முடியாது. அப்படி தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? என்ன தந்திருக்காருன்னு இங்கே எழுதியிருக்கிறாரு. இது வேணும்னா, உங்களுக்கு இருக்கிறது பிடிக்கல, இதில் இருக்கிறது வேணும்னா கேளுங்கள். அதனால தான் சொல்லியிருக்குது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள். தட்டுங்கள்னா எப்படி பாருங்க. வீட்டில் வந்து யாராவது அந்நியம் வந்து தட்டும்போது தெரியும் நமக்கு. தட்டுறதே பயந்து தட்டுவாங்க மொல்லமா. ஏன்னா தட்டிக்கிட்டு திட்டி வாங்கிட்டு போகணுமேன்னு மொல்லமா லேசாக தட்டுவாங்க இல்லையா? உங்கள் புள்ள வரும்போது எப்படி தட்டுவான்? அவன் வந்து ரைட் ராயலாக தட்டுறான், இவன் தலைவலி ஆகிடும் நமக்கு. அவன் தட்டுற தட்டில் ஏன்டா இப்படி தட்டுறன்னு சொல்ல வேண்டியதாகிடுது நமக்கு. அந்த அவனுக்கு என்ன, நம்ம வீடு இதுன்னா கதவை சாத்தி இருக்குது, தர போட்டு அடிக்க வேண்டியது கதவை. தட்டுங்கள்னா அந்த தட்டுங்கள் தாங்க. இங்கே சும்மா அப்படியே வந்து லேசாக தட்டி பார்க்கக்கூடாது. அவர் பரலோக தகப்பன், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அவர் உங்களை வர சொல்லி இருக்கிறாரு, அவர் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்கிறன்றாரு, இதெல்லாம் உங்களுடையதுன்றாரு, உங்களுடைய உரிமை இது, இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம், சட்டப்படி இது உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. பரலோக சுப்ரீம் கோர்ட்டு இதில் முத்திரையிட்டு சீல் பண்ணி இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது. இதை போய் கிளைம் பண்ணுறது தான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படணும். அதை தான் சொல்லியிருக்குது. இருக்கீங்களா? அப்போ இதே வேலையாக இருக்கணும். இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், ரெண்டும் சரியா இல்லைன்னா என்ன பண்ணணும்? இதில் இருக்கிறது தான் எனக்கு வேணும். அதான் ஜபம், வேற ஒன்றும் இல்லை. ஜபங்கிறது நானே ஏதாவது நினச்சி அழுதுன்னு இருக்கிறது இல்லை. என்ன ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரன்லாம் நல்லா ஆயிட்டான் ஆண்டவரே, நான் இப்படியே தான் இருக்கிறேன் 10 வருஷமா, அதான் ஜபம். ஹலோ, எப்படியெல்லாம் இருந்தவங்கலாம் இன்னைக்கு எப்படியெல்லாம் இருக்கான். ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன பாரு ஆண்டவரே, அவர் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. நீங்கள் கோர்ட்டில் போய் ஜட்ஜிக்கிட்ட அப்படி கேட்டு பாருங்க, அவர் பார்த்துட்டே தான் இருப்பார். அவர் என்ன பண்ண முடியும்? அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறாருங்க. எப்போ சட்டப்படி வர்றீங்களோ உங்களுக்கு செய்ய முடியும். உங்களுக்கு எதாவது எழுதி வச்சுருக்காங்களா, யாராவது கொண்டாந்தீங்கன்னா அவங்க செய்வாங்க.
நீங்கள் நின்றுக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க ஊரில், நீங்கள் தான் ஐயா பார்த்து ஏதாவது எனக்கு செய்யணும்னா அவர் என்ன பண்ணுவார்? பாக்கெட்டில் இருந்தால் கொடுக்க முடியும் உங்களுக்கு? இருக்கீங்களா? எல்லாம் வழங்குதா? எத்தனை பேருக்கு வழங்குது? அப்போ இது ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ் பாருங்கள். அதனால தான் எனக்கு இந்த ப்ரீச்சிங்கிறது, சபையில் வந்து பிரசங்கம் பண்ணுறதுன்றது அவ்வளோ சீரியஸாக நான் நினைக்கிறேன். சும்மா வந்து ஏதோ ஒரு சர்மன் பண்ணுறதுக்காக நான் வரல. இது உங்களுக்கு சொந்தமானவைகள். இதை சொல்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நான் அவங்களுக்கு கொடுத்தேன் கிடையாது, அவர் உங்களுக்கு கொடுத்தார். நான் வெறும் சொல்கிறேங்க. அது ஒரு பிரசங்கார நான் அப்படியே கேட்டேன், ஏன் வாய் வரமாட்டேங்குது உங்களுக்கு? ஏன் திட்டிகிட்டே கிடக்குறீங்க? ஏன் இருக்கிறத புழுங்குற மாதிரி பேசுகிறீங்க? ஏன் கரைச்சி கொட்டுறீங்க ஜனங்களை? அவர் கொடுக்குறாருங்க, நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஏன் சொல்கிறதுக்கு வாய் நோக்குதா? சொல்கிறதுக்கு எவ்வளோ வாய்? தாராளமாக வாய் திறந்து சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், சந்தோஷமாக அவங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கிறதும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக உங்கள் பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். இதை அறிந்து கொள்ளும்படியாக மனக்கண்கள் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். இதை புரிந்து கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். இருக்கீங்களா? அப்போ பாருங்கள், இந்த பைபிள் நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப லேசாக நினச்சிடறோம் பாருங்கள். இன்றைக்கி போனால் இப்போ இந்த மாதிரி கடைகள்லாம் போனால் எத்தனை பைபிளானு வாங்கிட்டு வரலாம். போயிட்டு காசு இருந்தால் எத்தனை 100 பைபிள் கேட்டால் 100 பைபிள் கொடுக்க போகிறாங்க. அவ்வளோ சுலபமாகி போச்சு. ஆனால் ஒரு காலத்தில் அந்த பைபிள் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? எத்தனை பேர் இந்த பைபிள் நம்ம கையில் இன்றைக்கு வந்து இவ்வளோ சுலபமாக கிடைக்க வேணும்னு சொல்லி ரத்தத்தை செஞ்சுருக்கிறாங்க. இந்த உயில் நம்ம கையில் வந்து நம்ம கையில் இருக்க வேணும், நம்ம இதை படிக்க வேணும், நாம் இதை சொந்தமாக்கி கொள்ள வேணும்னு எத்தனை பேர் ஜீவனே கொடுத்துருக்குறாங்க. அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவன் விட்டது மட்டும் இல்லாமல் இதை காப்பாற்றுறதுக்காக, இதை நமக்கு இன்றைக்கு கொடுக்கும்படியாக எத்தனை பேர் ரத்தம் சிந்தி கொல்லப்பட்டு ஜீவனையே கொடுத்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்க. அப்படி நம்ம கையில் வந்து கிடைத்திருக்கிற உயில் இது ஒரு பெரிய மாபெரும் பொக்கிஷமாக இருக்கிறது. இதை லேசா எண்ணாதீங்க. ஒருத்தர் சொல்றாரு, காட்ஸ் வில்லுங்க. காட்ஸ் வில்லு எப்படியோ அப்படிதான். நமக்கு என்னங்க தெரியும்? காட்ஸ் வில்லு என்னமோ ஏதோ நடக்குது வாழ்க்கையில், என்ன பண்ணுறது? காட்ஸ் வில்லு அப்படி இருக்குது. இவ்வளோ பெரிய வில்லை கையில் கொடுத்துட்டு அப்புறம் அவர் வேற தனியாக வில்லு வச்சிருக்கிறாரா? ஹலோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்க போகுதுங்க. அப்போ நான் கேட்குறேன், அவர் இன்றைக்கி என்ன நினைக்கிறாரோ அதுபடி எனக்கு செய்ய போகிறாரு. இது கொடுக்க போகிறேன்னு அது கொடுக்க போகிறாரு. நாளைக்கு அது வேணான்னா வேணாம். அப்படி தான் அவர் டெய்லி நடத்த போகிறாருன்னு சொன்னால், டெய்லி அவர் எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு அவர் மூடுபடி இன்றைக்கி ஏதாவது தேவதூதன் வந்து அவர் மக்கார் பண்ணிட்டா, ஓ எல்லாருக்கும் சாப்பாடு கட்டிச்சு அன்றைக்கி, எல்லாருக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க கடவுளை. அவர் அன்னன்னைக்கு அப்பப்போ தீர்மானிக்கிறாரு, என்ன கொடுக்குறாரோ கொடுக்க போகிறாரு. கொடுக்கலாம் முடிஞ்ச போச்சு. அவர்கிட்ட போய் நின்னா சில அப்பா அம்மாருங்க இருக்காங்க இல்லையா, மனைவி எல்லாம் வந்து மனைவி பிள்ளைகள்லாம் மூடு பார்த்து தான் போகணும். அது கடிப்பாரோ குதறுவாரோ திட்டுவாரோ அரவணைப்பாரோ தெரியாது. ஒரு நாள் அரவணைப்பார், ஒரு நாள் சாடுவார். அதனால் ரொம்ப பையன் அப்பா அம்மாட்ட சொல்லி, அம்மா வந்து கொஞ்சம் மூடு பார்த்துட்டு வரேன்னு போய் பார்த்துட்டு வந்து, இதுக்கெல்லாம் மீட்டர் தனியாக வச்சுருக்காங்க போல இருக்குது மூடெல்லாம் அளக்கிறது. அப்புறம் தான் அவர் அணுக முடியும். அவர் இன்றைக்கி நல்லது செய்வாரோ கெட்டது செய்வாரோ அவர்கிட்ட குறைச்சிக்கிட்டா போச்சு அப்படிங்கிற அளவுலாம் ஆடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை அப்படியே கடவுளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. கடவுளையும் அதே மாதிரி நினைக்கிறாங்க பாருங்கள். அவர் என்ன மூடில் இருக்காரோ கர்த்தர் நினச்சா தருவாருங்க, என்னமோ நினைக்கல, நம்மளே நினச்சி பார்க்கல, பக்கத்து வீட்டுக்காரன்னு ஆசீர்வச்சிருக்கிறாரு, எல்லாரையும் ஆசீர், நம்மளை தான் அவர் நினைக்காம போயிட்டாரு. நான் கேட்குறேன் உங்களை, அவர் தினந்தோறும் எந்திரிச்சு தான் இஷ்டப்படி அவர் என்னென்ன நமக்கு சொல்கிறாங்க இல்லையா, கடவுள் இஷ்டப்படி செய்கிறாருங்க. கடவுளுடைய வில், கடவுளுடைய சித்தம், கடவுள் வில்லு, அவருடைய வில், காட்ஸ் வில்லுங்க. அவர் இஷ்டம், அவர் நினைக்கிறதா நடக்குது, என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன், அவர் அன்னன்னைக்கு எந்திரிச்சு அவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி எனக்கு தர்றதா இருந்தா அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை என் கையில் கொடுத்தாரு? ஹலோ, அதுக்கு எதற்கு ஆவியானவரால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். இதை வேற கையில் கொடுத்துட்டு இதை நீ சும்மா வாசித்துக்கோ, ஆனால் நான் வந்து ஏன் இஷ்டப்படி தான் செய்வேன்னாரா? இதில் 2 அதிகாரம் சும்மா டெய்லி வாசித்துக்க, ஆனால் நான் வந்து எனக்கு என்ன இஷ்டமோ அதுபடி தான். நான் சொல்லுகிறேன் காட்ஸ் வில், காட்ஸ் வில்லுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இதுதான் காட்ஸ் வில்லு, இதுதான் கர்த்தருடைய சித்தம். இந்த காடை பற்றி ஒரு பிரமாதமான விஷயம் என்னன்னா, இவர் வந்து என்ன வில்லோ என்னமோ நமக்கு தெரியாதோன்னு நின்றுட்டு இருக்க வேண்டியதில்லை. அவர் வாசலில் போய் அவர் வில்ல திட்டவட்டமாக சொல்லி வச்சிட்டாரு, எழுதி வச்சிட்டாரு.
இதுல குழப்பமே கிடையாது. அவருடைய வில் என்னன்றதுல குழப்பமே கிடையாது. அவர் என்ன கொடுக்க விரும்புகிறார்ன்றதுல சந்தேகமே வேணாம், குழப்பமே வேணாம். அது எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதி கொடுத்து விட்டார். அதுதான் எழுதப்பட்ட வார்த்தை. அதனால்தான் இதை ஒரு தேவனால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக நாம் எண்ணி இதை வாசிக்கிறோம். இருக்கீங்களா? இந்த அற்புதங்களெல்லாம் பேசுறதுக்கு நித்தியமாக தேவைப்படும் போல இருக்குது. எத்தனை பேர் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எப்பொழுது கொடுக்கப்படும்? ஒருத்தர் சொல்றாரு, கடவுளுக்கு தெரியுங்க எனக்கு என்ன தேவைன்னு, அவர் கொடுப்பார். இல்லை, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எப்பொழுது கொடுக்கப்படும்? கேளுங்கள். எப்போ கேட்டீங்களோ அப்பொழுதுதான். நிறைய பேருக்கு ஏன் உண்டா இல்லை? இந்த வில்லில் ஒன்று இருக்குது, வாழ்க்கையில் வேற ஒன்று இருக்குது, புஸ்தகத்தில் ஒன்று இருக்குது, இவங்க வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. ஏன் இல்லைன்னா இவங்க கேட்டதே கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுளுக்கு தெரியாதா? நான் எது கேட்கணும்? சொல்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். சில அற்புதமான காரியங்களை இதிலிருந்து காண்பிக்க போகிறேன். வரப்போகிற வாரங்கள் ரொம்ப முக்கியமான வாரங்கள். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தர் நமக்காக என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதில் வாழ வேண்டும். அதான் நம்முடைய வேலை. அவரை போட்டு கொடுன்னு தொங்கிட்டு இருக்கிறது நம்முடைய வேலை இல்லை. அவர் கொடுத்துட்டாருங்க. நிறைய கிறிஸ்தவனுடைய வேலை என்னவா இருக்குது? கர்த்தரை பிடிச்சி சிங்காசனத்தை ஆட்டுறனாக்கும், அவரை கொடுக்க வைக்கிறனாக்கும். நீங்கள் என்ன கொடுக்க வைக்கிறது? நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாலே அவர் கொடுத்துட்டாரு. கொடுத்ததை அறிந்து கொள்வது தான் நம்முடைய வேலை. அப்புறம் அதை சொந்தம் பாராட்டுவது, ஜெபத்தில் கேட்டதை பெற்றுக்கொள்வது, இதுதான் நம்முடைய வேலை. இந்த வேலையில் இறங்கணும். இந்த வேலையில் இறங்க 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 நம்முடைய வாழ்க்கை மேலே போயிட்டு இருக்கோம். முன்னேற்றம் மேலே காண முடியும். எல்லாரும் காரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனை கொடுத்தவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர். எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி என்று எழுதியிருக்கிறதே, இதை அறிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இன்றைக்கு தேவையோடு வந்திருக்கிற மக்கள், பிரச்சனைகளோடு வந்திருக்கும் மக்கள் அதை எண்ணி பார்க்கட்டும். அவர்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்கட்டும். இந்த பரலோக தகப்பன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். தருகிற தகப்பன் அவர், எடுக்கிற தகப்பன் அல்ல, பிடுங்குகிற தகப்பன் அல்ல. அவர் தருகிறவர். எல்லாவற்றையும் இலவசமாக, எல்லாவற்றையும் தாராளமாக, ஏராளமாக தருகிறவர் என்பதை உள்ளங்கள் அறிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, விடுதலையும் ஜெயமும் வெற்றியும் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ளட்டும், தங்களுடையதாக்கி கொள்ளட்டும். தேவ ஆசீர்வாதங்கள் மீது உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். புதுச்சேரியில் வெற்றி வாழ்வு கருத்தரங்கு. போதகர் சாம் செல்லத்துரை மற்றும் ஜீவன் செல்லத்துரை பேசுகிறார்கள். நாள் 2015 நவம்பர் 19, 20 ஆகிய நாட்களில். நேரம் தினமும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இடம் ஹோட்டல் அக்ஷரதா, 65 மேற்கு மாட வீதி, வில்லியனூர், புதுச்சேரி 110. இதில் திருச்சபை தலைவர்கள், போதகர்கள், மூப்பர்கள், பகுதி நேர ஊழியர்கள் மற்றும் பல வகை ஊழியத்தில் ஈடுபட்டுள்ள விசுவாசிகள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். முன்பதிவு கட்டணம் ரூபாய் 250. மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் எம் சாம்சன், செல்போன் 984328 89208, பாஸ்டர் SM ரஜீஸ் 93454 520097. உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர்
இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பநல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள். எல்லாரும் உயர்த்துவோம். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானையே வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானையே வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானையே வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானையே உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் ஆர்ப்பரித்து விண்ணதிர